ஹாய் ஹலோ லவ்லி வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மூவி காசிப் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்க சுபாஷ் கே ராஜ் அவருடைய டெபியூ மூவி ஃபஸ்ட்டு மூவியோட அர்ஜுன் சார் நடித்து அண்ட் நம்ம பிரீத்தி முகுந்த் அந்த அபிராமி இவங்க எல்லாருமே சேர்ந்து நடித்த பிளாஸ்ட் அப்படிங்கிற மூவியோட ரிவ்யூ எந்த ஒரு ஸ்பாய்லருமே இல்லாமல் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ் ஹானஸ்டான ரிவ்யூஸ் உங்களுக்கு வேணும்னா என் மூவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் மட்டும் மறக்காமல் பண்ணிடுங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் ஸ்பாய்லரே இல்லாமல் சொல்லணும்னா, அதாவது இது ஒரு ஃபேமிலி, என்ன மாதிரி ஒரு ஃபேமிலினா கராத்தே கற்றுக்கிட்டு நல்ல மாஸ்டர், அதாவது கராத்திலே நல்ல மாஸ்டராக இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியோட கதை. இந்த மாதிரியான ஒரு கதை. அவங்க ஒரு பெரிய ஒரு கம்பெனி, அதாவது ஒரு பெரிய டானு, அதாவது ஒரு மைனிங் கம்பெனியாக இருக்கக்கூடிய பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கிட்ட அவங்களுக்கு ஒரு விதமான பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனையிலேருந்து இவங்க எந்த மாதிரி வெளியே வந்தாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தோட பெரிய பலமாக நான் பார்க்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ். நிறைய இடங்களில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சி. படம் ஃபுல்லாகவே, அது எக்ஸ்பெஷலி அந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே செம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் சீக்வன்ஸாக தான் இருக்கும். இந்த ஆக்ஷன் மூவிஸ்லாம் விரும்பி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு பெரிய பிளாஸ்ட் மூவியாக தான் இருக்கும். அண்ட் எனக்கு ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸாக உண்மையிலே ஃபயர் விடுற மாதிரி இருக்கும். ஏன்னா ப்ளஸ் அது ஸ்டோரியோட கண்டென்ட்டோட ரிலேட்டபிளாகி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கும்போது அது சும்மா சூப்பராக இருந்திருக்கும். அண்ட் இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ்ஸாக நான் பார்க்கக்கூடியது என்னென்னா, இந்த படத்தோட மியூசிக் உண்மையில் எல்லா இடங்கள்லையுமே சூப்பராக மியூசிக் போட்டிருக்காங்க. தேவையில்லாமல் லவ் சாங்ஸு, ஃபேமிலி சாங்ஸ் அந்த மாதிரி கொண்டு போகாமல் தேவையான இடங்களில் பிஜிஎம் ஸ்கோர் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதாவது ஆக்ஷன் மூவியில் பிஜிஎம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். அது இந்த படத்தில் சூப்பராகவே பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. படத்தை பொறுத்தவரை விஷுவல்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்கும். அதாவது ஒவ்வொரு ஃப்ரேமாக இருக்கட்டும், அதாவது அது எல்லாமே காஸ்டியூம் டிசைனிங், அப்புறம் அந்த படத்தோட கலர் கிரேடிங், இந்த மாதிரி எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய கிராண்டடான மூவி பார்க்குற ஒரு ஃபீல் கொடுத்துருக்கு. ஆனால் சுமாரான ஒரு லோ பட்ஜெட், ஒரு மீடியம் பட்ஜெட் மூவிக்கு இந்த மாதிரி ஒரு கிராண்ட் லுக் கொடுக்குற அந்த விஷுவல் டீமாக இருக்கட்டும், அந்த சினிமாட்டோகிராஃபி உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்லணும். சரி, ஓகே, பாசிட்டிவ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ நெகட்டிவ்க்கு வருவோமா? படத்தை பொறுத்தவரை ஏதோ சும்மா, அதாவது நான் ஆக்ஷன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்காகவே ஆக்ஷன் பண்ண மாதிரி நிறைய இடங்களில் பண்ண ஒரு ஃபீல் எனக்கு உண்மையிலே இருந்துச்சுங்க. இந்த படத்தில் ஒரு சீக்வன்ஸ் இருக்குங்க, அதாவது இன்டர்மிஷனில் வரக்கூடிய ஒரு ட்விஸ்டட் ரிவ்யூவலாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சீனை ஆல்ரெடி முன்னாடி சொல்லிட்டாங்க. அதாவது இவங்க இந்த மாதிரி ஒரு ஆள், ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு பெரிய சீனை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே மைண்டில் ப்ரெடிக்ட் ஆயிடுது. ஸோ நமக்கு தோணுச்சு, அதாவது இவங்க இப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ரிவீல் பண்ணாமல் இருக்கலாம். அதாவது சொல்கிறது அவங்களுக்கு குழப்படியாக இருக்கும். அதாவது அபிராமி அவர்களுமே அவங்க கராத்தே கற்றுருப்பாங்க, ஆனால் அதை ஃபஸ்ட்டே ரிவீல் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த இன்டர்மிஷனில் ஒரு அபிராமி அட்டாக் பண்ண வரும்போது அபிராமி டக்குன்னு அடிக்க போவாங்க. அது ஒரு எப்படி சொல்ல, ஒரு ட்விஸ்டட் ரிவ்யூலான ஒரு இடம். அதாவது அது முன்னாடி அவங்க மென்ஷன் பண்ணாமல் இருந்திருந்தோம்னா அபிராமி அடிப்பாங்க நம்ம ஆடியன்ஸ் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஸோ அபிராமி அடிக்கும் போது அது உண்மையிலே ஒரு பிளாஸ்டட் மூமெண்ட்டாக இருக்கும். பட் ஆல்ரெடி அவங்க மென்ஷன் பண்ணனால அது கொஞ்சம் சுமாராக இருக்கும். பட் நான் நினச்ச அந்த இடத்துல செகண்ட் ஹாஃப் ஒரு இடத்துல அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வச்சுருப்பாங்க, சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃப் உண்மையிலே ஓரளவு ஒரு டீசெண்டான ஒரு சுமாரான ரொம்ப ரொம்ப ஆவரேஜான ஒரு ஃபஸ்ட் ஹாஃபாகவும், செகண்ட் ஹாஃப் ஓரளவு ஓகேவான செகண்ட் ஹாஃப் தான் எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் நிறைய சீன்ஸ்லாம் நல்ல சீன்ஸாகவே அமைஞ்சிருக்கும். அது எக்ஸ்பெஷலி அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் உண்மையிலே சூப்பராகவே அமைஞ்சிருக்கும். ஆனால் ஒரு சில ஃபைட் சீன்ஸ் ஐயோ ஏன்டா ஒரே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்தாலும், ஒரு சில ஒரு 4-5 ஃபைட் சீக்வன்ஸ்லாம் சூப்பராகவே இருக்கும். அண்ட் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவரை பற்றி சொல்லவே தேவையில்ல. அவர் பல காலமாக ஆக்ஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம பிரீத்தி முகுந்த் அவங்க உண்மையிலே அவங்களோட லுக்காக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், காஸ்டியூமாக இருக்கட்டும், அவங்களோட ஸ்டண்ட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அபிராமி அவர்களுமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஓகே, அபிராமி அவங்களுக்கு இவ்வளோ நாள் நம்ம அவங்க எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி அபிராமியாவையும் அண்ட் அதையும் தாண்டி ஒரு ஸ்டண்ட் பண்ணக்கூடிய ஒரு அபிராமியாவையுமே நம்ம பார்த்துருக்கோம். அது உண்மையிலே நல்ல சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இது ஒரு அதிரடியான ஃபேமிலி மூவி அப்படின்னு சொல்லலாம். அது ஆக்ஷன் சீக்வன்ஸ்னாலே அது ஃபேமிலி மூவிக்குள்ளே வராது அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கும்போது இது ஆக்ஷன் சீக்வன்ஸான மூவி பட் ஃபேமிலி மூவி அந்த மாதிரியான ஒரு ஜானரில் தான் இந்த படத்தை நான் அணுகிறேன். அண்ட் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ண எல்லாருமே உண்மையிலே சூப்பராக, என்டையர் டீம் உண்மையிலே பெஸ்ட்டு அப்ரிசியேஷன் கொடுத்தே ஆகணும். நிறைய விஷயங்கள், நிறைய சீரியோ டைப்பான விஷயங்கள் எல்லாம் பிரேக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கண்டிப்பாக நான் ஒரு பெரிய அப்ரிஷியேஷன் கொடுத்தே ஆகணும். கண்டிப்பாக சொல்கிறேன், இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல என்டர்டெய்னிங்கான ஒரு மூவி. தாராளமாக நீங்கள் தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், டிசப்பாயின்மெண்ட் ஆகாது. பட் மூவியாக பாருங்கள். அதாவது இப்போது நிறைய இடங்களில் பெரிய ஹைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஹைப்போடு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிரும். ஸோ எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் அழகாக போய் ட்ரெய்லர் மட்டும் பார்த்துட்டு படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.